ஹீரோவும் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துகிட்ருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசையாக கொடுத்தாங்களா, அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடலாம் அப்படின்னு பிரித்து சாப்பிட போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் வந்துட்டு இவர் சைக்கிள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோயின் மேலேயே விட்டுருவாரு. ஹீரோ தெரியாமல், ஏன்னா அவர் டென்ஷனில் வந்துட்டுருக்காரு, அதனால் ஹீரோயின் மேலே விட்டுருவாரு. அப்புறம் விட்டோன்னே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கீழே வந்துடும். நம்ம ஹீரோயின் முன்னாடி ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்களா, இவன் வாடுறா இங்கே வந்து சைக்கிள்லாம் விட்டுவிட்டு நம்ம டென்ஷன் பண்ணுறான் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கீழே விழுந்தோடனே இந்த ஹீரோவுக்கு வந்து இந்த ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அவர் கேட்பாரு, இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்பாரு. அது ஹீரோயின், இல்லை நான் இப்போ தான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் எங்கே உன்னை பார்த்தேன், இப்போ சைக்கிளை மேலே விட்டு இப்போ வேறு எங்கே பார்த்தேன்னு வேறு கேட்குறியா, நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி ஒரு கோவமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு க்ளோஸில் போய் ஹீரோயினை பார்க்க போவார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் வராது. உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு திருப்பி கேட்பாரு. அதுக்கு வந்து ஹீரோயின், நான்லாம் உன்னை எங்கேயும் பார்த்ததே இல்லை, ஆளை விட்றா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிடுவாங்க. அது கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கிறதால அவள் வந்து ஹீரோ கூட மொக்கப்பட ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அதனால் அந்த பொண்ணு வந்துட்டு, உங்களுக்கு மெஸ்ஸி பிடிக்குமா, உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிக்குமா, இவரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மொக்கப்பட ஆரம்பிச்சிடுவா. அப்போ ஹீரோயின் வந்து எனக்கு அது மாதிரி யாரையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, ரொம்ப சாரிங்க தெரியாமல் விட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா அந்த பொண்ணு மொக்க போட்டு இருக்காது, அதனால் அது ஹீரோவுக்கு பிடிக்காது. ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கே பார்த்தா ஹீரோவோட ஏதோ பொருள் கீழே கிடக்கும். என்னடா இது அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து அவங்களோட கர்ச்சீப்பாக இருக்கும். இது என்னடா இப்படி இருக்குது, இவன்டா இப்போ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்க, இவன் லேடிஸ் கழிச்சு போய் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்தனால கால் வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண பார்த்துருக்காங்க. டாக்டரும் மசில் கொஞ்சம் வீங்கிருக்குன்னு அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, என்னப்பாச்சு, கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன், மசில்ஸ்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஹீரோ போய் அவன் அப்படி செக் பண்ணி பார்க்குறான். இதில் எதுவுமே இல்லை. அவன் இந்த கர்ச்சீப்பை தொலைவுறான். என்னப்பா தொலைவுறான்னு இந்த டாக்டர் கேட்குறாங்க. இல்லை என்னோட ஒரு பொருளை காணோம், அதான் ரொம்ப தொலைவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் என்னன்னா, இந்த ஜிம்னாஸ்டிக் பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வெயிட் லிஃப்டிங்கள்கிட்ட. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன பிரச்சனை, எதுக்கு என்கிட்ட வம்புக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க, சீனியர் நாங்கள் எதுவும் பண்ணல, ஏதோ ட்ரெஸ்ஸை காணோன்னு எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க, நீங்களே கேளு சீனியர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாருங்க. இல்லை எங்கள் ட்ரெஸ்ஸை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை காணோன்னு எங்கள் வெயிட் லிஃப்டிங்கில் தான் எடுத்தாங்கன்னு உங்கள்கிட்ட ஏதோ ப்ரூஃப் இருக்கா, இல்லை ஏதோ ஆதாரம் வச்சுருக்கீங்களா, ஆதாரத்தை வச்சுட்டு வந்து பேசுங்க, எங்கள் கேர்ள்ஸ்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்ம வெயிட் லிஃப்டிங் இவங்க கிம்மை பார்த்தா கொஞ்சம் பயம்தான், கிம்போக்சுவை பார்த்தா கொஞ்சம் பயம்தான். அதனால் அவங்க தேங்க்யூ, நீங்கள் பார்த்தீங்களா, சாட்சி தான் ஆதாரம் தான் சொல்லுங்கள், தேவையில்லாமல் எங்கள் வெயிட் லிஃப்டிங் எல்லாம் திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த ஜூனியர்ஸ் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஜூனியர்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அடுத்த சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதான் எங்கள் அப்பா, நம்ம ஹீரோயின் அப்பா அவர் கடைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சாப்பிட வந்திருப்பாங்க. ஏதோ டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னு வேகமாக சாப்பிட்டு அவங்க ஓடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து, இந்த குக்கர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, ஏதோ வெளியே கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி வீட்டில் வச்சுருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போவாங்க. ஏப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போவாங்க. சரி எங்கேயோ நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கள்ல, டிவியில் போடுறாங்க சார், ஓடி போய் பாருங்கள், எதுக்கு எங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வாடி வாடின்னு கூப்பிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் வேகமாக போயிடுவாங்க. அவர் பாட்டுக்கு நம்ம ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்டையும் திட்டிட்டு போயிட்டாரு.
ஆனால் அவர் எப்பயும் பார்த்தாலும் நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் காண்டாகவே இருப்பார். ஏன்னு தெரியாது. போக போக உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் என்னடா இப்படி வச்சுருக்க அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்னங்கிறான், கவலைப்படாதடா மச்சான், நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போனால் நீ ரிலாக்ஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எந்த இடம்டா அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவசரப்படாதடா, உன்னை கூப்பிட்டு போவேண்ணா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேரும் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னா கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நிறையா கேர்ள்ஸு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எல்லாம் ஹீரோவை பார்த்தேன்னு ரொம்ப வலிடுறாங்க. ஆனால் அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவன் இந்த அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போகிறான். ஆனால் அந்த இடம் பிடிக்காதனால அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவான். நான் போகிறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவன் கர்ச்சீப்பை காணான்ல, அதை தொலைவ ஆரம்பிச்சிடுவான். வீட்டில் போய் அவன் கர்ச்சீப்பை எல்லாம் ஒரு இடத்துலையும் தடவி பார்ப்பான். எங்கடா ட்ராவில் தடவி பார்ப்பான், அங்கே இங்கேயும் தடவி பார்ப்பான். கர்ச்சீப் கிடைக்க வீட்லேயே இருக்காது. அதான் ஹீரோயின் வச்சுட்ருக்காங்கல்ல, ஏன்னா அது ஹீரோவுக்கு ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கர்ச்சீப்பாட்டிருக்கு. எல்லாத்துலேயும் தொலைவான். அப்புறம் எங்கள் அம்மாட்ட கூட கேட்பான், அம்மா என் கர்ச்சீப்பை பார்த்தியம்மா, கர்ச்சீப்பையே காணோம், ஸ்பெஷல் கர்ச்சீப் எனக்கு தெரியும்ல, அதுக்கு ரொம்ப காணாமா அப்படின்னு கேட்பான். எங்கள் அம்மா நான் பார்க்கலடா, நீ வேணால் தொலைப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கர்ச்சீப் எங்கேயுமே இருக்காது. அதனால் அந்த கர்ச்சீப் தான் ஹீரோயின் எடுத்து வச்சுருக்குறாங்கல்ல, அந்த கர்ச்சீப் தான் ஹீரோ ரொம்ப அக்கறையாக தேடிட்டு இருப்பார். நம்மளுக்கே சந்தேகமாக இருக்குது, யாரோட கர்ச்சீப் தான் ஹீரோ இவ்வளோ ரொம்ப அக்கறையாக தொலைவிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது.